கண்ணா வந்தாச்சு, கண்ணா வந்தாச்சு, கண்ணா வந்தாச்சு. கண்ணா கண்ணா ராஜமணி கண்ணா. நான் என்ன பண்றது? பின்ன சும்மாவா? என்னடா இப்படி வளர்ந்திருக்க? கண்ணை வைக்காத சித்தி. கிட்டத்தட்ட ராஜமணி ஹைட்ல. அப்பா அம்மா எல்லாம் வந்துட்டாங்களா? வந்து ஒரு வாரம் ஆச்சுக்கா. வாங்க. தாத்தாவே இல்ல, முதல்ல பெரிய தாத்தா பாருங்க. தாத்தா வாடா கண்ணா, வா 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 வா. வாமா சுந்தரி. ஏண்டா கண்ணா, உங்க அப்பா வரல? எனக்கு தெரியாது, அம்மா கேளுங்க. இல்ல பெரியப்பா, அவர் ஆபீஸ் விஷயமா டூர் போயிருக்காரு. திருவிழாவுக்கு கண்டிப்பா வந்துருவாரு. ஆமா ஆமா, வருவாரு வருவாரு. 3 மருமகனும் பேசி வச்சுக்கிட்ட மாதிரி பொண்டாட்டியில மட்டும் அனுப்பிச்சிருக்காங்க. ஏண்டி உங்க வீட்டுக்காரர் வரலையா? சொன்னா கேட்டாதானே? பேங்க்ல யூனியன் எலெக்ஷனா? உன் புருஷனுக்கு பேங்க்ல எலெக்ஷன், இவ புருஷனுக்கு ஆபீஸ் டூர், இவ புருஷனுக்கு கோர்ட்ல கேஸ். எல்லாரையும் ஒன்னா சேர்த்து இந்த வருஷத்து திருவிழாவிலையாவது பார்க்க முடியுமோன்னு ஆசைப்பட்டு என் கைப்பட லெட்டர் எழுதி போட்டேன். இன்னொரு திருவிழா எனக்கு இருக்கோ என்னமோ. தாத்தா, இன்னும் 100 திருவிழா நீங்க பார்க்கத்தான் போறீங்க. யாரு வந்தா வரலன்னா உங்களுக்கு என்ன? நான் வந்திருக்கேன்ல. ஆமாண்டா கண்ணா, நீ தான்டா என் வாரிசு. நீ ஒருத்த வந்தா போதுண்டா எனக்கு. தாத்தா, நான் வெறும் கையோட வரல, வருஷா வருஷம் கொடுக்கிற பரிசோட வந்திருக்கேன். குடு. கண்ணா எனக்கும் ஒண்ணு குடுறா. இது பெரிய தாத்தா ஸ்பெஷல். தாத்தா, என்ன இது புதுசா ஆட்டுக்குட்டிய மடியில தூக்கி வச்சிட்டு இருக்கீங்க? ஆமா, நீங்களாம் லீவுக்கு வருவீங்க, திருவிழா முடிஞ்ச உடனே திரும்பி போயிடுவீங்க. அப்புறம் நானும் ராஜாமணியும் வழக்கம் போல தனியா தானே இருக்கணும். எங்களுக்கு ஒரு துணை, பேரு கூட கண்ணன் தான் வச்சிருக்கேன். ராஜாமணி, எங்க சின்ன தாத்தாவை காணோம்? யாரு? வக்கீல் சுந்தரமூர்த்தி தானே? பிரமாதமான ஒரு கேஸ் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஐயோ அம்மா, அப்பா அப்பா. என்னடி இது சப்பாத்தி மாவு பிசைற மாதிரி பிசைற? ஏன் இந்த கத்து கத்துறீங்க? இத பாருங்க, பந்து மாதிரி வீங்கி போயிருக்கு. ஆமா, ஏற்கனவே பந்து மாதிரி வீங்கிட்டு இருக்கு. நீ வேற பிசைஞ்சு பாறை மாதிரி ஆக்குற. விடாம பிசைறியே, கொஞ்சம் விட்டு விட்டு தான் பிசையண்டி. அந்த பய வேற அடிக்கிறா, இவ வேற பிசைறா. தாத்தா, தாத்தா, என்ன வேலை செஞ்சு கை இப்படி வீங்க போச்சு? ஆளுங்க தான் இருக்காங்களே, நீங்க இப்படி வீங்குற மாதிரி வேலை செய்றீங்க? என்ன வேலை செஞ்சு வீங்கிச்சுன்னு உன் பாட்டிய கேள்றா. என்ன பாட்டியாச்சு? ஆமா, இவர் பெருசா வேலை செஞ்சு வெட்டி முடிச்சாரு. மூக்கு பொடியை போட்டுக்கிட்டு அந்த பசங்க விளையாடுற இடத்துல குறுக்க நெருக்க போனாரு. அந்த பந்து வந்து பட்டுடுச்சு. சரி சரி, நான் அவனை பாத்துக்கிறேன். பாட்டி நீங்க விடுங்க, நான் தேய்ச்சி விடுறேன். நல்ல வேலை, எனக்கு அடிப்படையில வேலை அப்படியே கிடக்கு, தேய்ச்சி விடு. கிளவி தேய்ச்சா ஒண்ணும் தேராது, நீ தேய்டா. தாத்தா, நல்லா போட்டிருக்கான். அப்படி போட்டான்டா, பாத்தியா எவ்வளவு பெருசுன்னு? தடவை. ஆமா, வந்து பரீட்சை எல்லாம் என்னாச்சு? வழக்கம் போல நான் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ், ஃபர்ஸ்ட் ரேங்க், டிஸ்டிங்ஷன். நான் நினைச்சேன் நீ என் பேரனாச்சே. நம்ம கோவில் திருவிழால என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு டிராமா போடலான்னு இருக்கோம். கதை யாருது? என்னதான்? எது யாருது? டைரக்ஷன் நானே பண்ணுமா, டயலாக் நானே எழுதணுமா, மியூசிக் நானே போடணுமா, பாட்டு நான் பாடணுமா, நடிக்கணுமா? ஐயோ அப்பப்பா, இத்தனைக்கும் பணம் எவ்வளவு செலவாகும்? அதெல்லாம் ஊர்லயே வசூல் பண்ணியாச்சுல. ஊராம்பணத்திலே அனுபவிக்கலாம்னு பாக்குறீங்களா? சரி சரி, விஷயத்துக்கு வா, சொல்லு. தாத்தா, இத்தனையும் நான் பண்ணியாகணும்னா ராத்திரி பூரா ரிஹர்சல் பண்ணும்ல. அம்மாவை கேட்டா விட மாட்டாங்க. ஆனா நான் அங்க எப்படியாவது போய் ஆகணும். இதுக்கு நீங்க தான் ஒரு வழி சொல்லணும். ஓஹோ, அப்படியா சமாச்சாரம்? நீ கண்டிப்பா ரிஹர்சலுக்கு போய் ஆகணும். ஆமா. உன்னை நான் பொடி வாங்க அனுப்புறேன், நீ போ. என்ன தாத்தா இப்படி சொல்றீங்க? பொடி வாங்கறதுக்கு என்ன ராத்திரி பூராவா ஆகும்? பக்கத்திலேயே கிடைக்குது பொடி. டேய், உனக்கு ஆத்திரத்துல கண்ணு தெரியல. இது என்ன பொடி? பட்டணம் பொடி. பட்டணத்துல போய் பொடி வாங்க வேணாம். போ, அங்க போய் அலைஞ்சு வாங்கினேன்னு உன் காரியத்தை முடிச்சுக்கிட்டு திரும்பி வா. தாத்தா, சாரி சாரி சாரி. தாத்தா தொடச்சு விட்டுறேன். துண்டு வேற போச்சு. என்னடா இது? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? என்ன காரியம் செஞ்சு
செஞ்சு வச்சிருக்க. வெயில்ல சுத்தாத, உள்ள போய் உட்காருனா அத கேட்காம இப்படி இப்படி செய்வியா? இப்படி செய்வியா? செய்வியா? அறிவு கட்ட ஏய் முண்டா. வசந்தி, செய்வியாடா? ஏன் புள்ளைய அடிக்கிற? பாருக்கா, பெரியப்பாவுக்கு சப்பாத்தி போட பிசைஞ்சு வச்சிருந்த மாவை இந்த மாதிரி பண்ணிட்டா பாருக்கா. இனிமே இப்படி செய்வியா? செய்வியா? ஏய் அடிக்காத. கண்ணா நீ போ, இல்லனா அடிச்சா கொன்னுடுவா. கொஞ்சம் சீக்கிரம் போ. ஏய் ஐயோ அடிக்காதடி. விடு 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 விடு. இவனுக்கு இந்த அடியெல்லாம் பத்தாது. இவனை நான் பாத்துக்கிறேன், நீ போ. இவங்கிட்ட கத்தி கத்தி அழுத்து போச்சு. கண்ணா நீ கொஞ்சம் பாத்துக்கப்பா. ஏய் வைங்கடா வைடா. என்ன தபு, கிரிக்கெட் பாலால விக்கெட் அடிக்க சொன்னா சின்ன தாத்தா கையவா அடிக்கிற? நான் ஒண்ணும் அடிக்கல கண்ணா, பந்து தானாவே போய் அவர் மேல பட்டுருச்சு. அது சப்பாத்தி மாவு இல்ல, சின்ன தாத்தா. சின்ன தபுதான் சொன்னா சின்ன தாத்தாவை குளத்துல கொண்டு போய் போடணும்னு. அவர் பந்து வச்சு தரமாட்டீங்க கண்ணா. அதுக்காக இப்படியா பண்றது? உங்களெல்லாம் என்ன பண்றேன் பாரு. ஏய் பாரு, எல்லாரும் கை கால கழுவிட்டு ஒட்டுமொத்தமா அந்த வெராண்டால போய் உட்கார்ந்து ஸ்ரீராம ஜெயம் சொல்லணும். ஓடுங்க ஓடுங்க. ஓய், வாய்க்குள்ளேயே முணுமுணுக்க கூடாது. நீங்க உள்ள வாங்க, நாங்க அப்புறம் கூட்டிக்கிறோம். வாங்க. ஓஹோ 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 நாராயணன்